மின்கட்டண உயர்வை கண்டித்து திருப்பூரில் தொழில்துறையினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், அந்த தொழில்துறையினர் குறிப்பிடக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? லாவண்யா, திருப்பூர் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலுமே தற்பொழுது மின் கட்டணமானது அதிக அளவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பீக் அவர் கட்டணம் மற்றும் நிலை கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் 8 கட்டமாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைத்து விட்டதாக அறிவித்தாலும் தங்களுக்கு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருப்பூரில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் தொழில்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதாவது திருப்பூர் குமரன் சாலையில் குமரன் நினைவகத்தில் துவங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையிலும் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மனித சங்கிலியானது நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான, அதாவது 400 சங்கங்கள், தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய 400 சங்கங்கள் இணைந்து இந்த மனித சங்கிலி மற்றும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது பிரதான கோரிக்கையாக மின் கட்டண உயர்வு, பீக் அவர் கட்டணம், நிலை கட்டணம் உள்ளிட்டவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விரைவில் தமிழக அரசு தங்களுக்கு செவிசாய்த்து மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.